கனடாவின் மிசிசாகா நகரின் போர்ட் கிரெடிட் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் வீடொன்றில் ஏற்பட்ட மோதலில் 20 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் கத்திக்குத்துக்கு இலக்காகி பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவசர மருத்துவ உதவி பிரிவினர் தெரிவித்துள்ளனர். போர்ட் கிரெடிட்டில் உள்ள லேக் ஷோர் ரோட் வெஸ்ட் சந்திப்புக்கு அருகில் அமைந்துள்ள பைன் அவென்யூ நோர்த் பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அக்குறிப்பிட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் இரு நபர்களுக்கு இடையே ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதம் மோதலாக மாறியுள்ளதாக ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியை கடந்த நிலையில் தமக்கு அவசர தகவல் கிடைத்ததாக பீல் பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கு தனக்கு தெரிந்த நபர் ஒருவருடன் ஏற்பட்ட மோதலின் போது கூர்மையான ஆயுதத்தினால் உடம்பில் வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் காணப்பட்ட வாலிபரை மீட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட நபர் உடனடியாக அருகில் உள்ள உள்ளூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவரது மேலோட்டமான காயங்களுக்கு தையல்கள் போடப்பட்ட பின்னர் அவர் வைத்தியசாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் ஒரு கத்திக்குத்து சம்பவமாக வகைப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் பாதிக்கப்பட்ட நபரின் உடலில் ஆழமான குத்து காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று புலனாய்வாளர்கள் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். இக்குற்ற செயலுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒரு முதிர்ந்த ஆடவர் என்று போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக மேலதிக தகவல்களை அறிந்த சாட்சிகள் அல்லது பொதுமக்கள் எவரேனும் இருப்பின் அவர்கள் உடனடியாக பீல் பிராந்திய போலீசாரை தொடர்பு கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.